திருமலைக்கு சாமி தரிசனம் பண்ண வந்துட்டோம். இங்கே 50 ரூபா 100 ரூபா ரூம் எப்படி வாங்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருமலையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ஃப்ரீ பஸ்ஸில் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு ரூமுக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். சிஆர்ஓ ஆஃபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் 2500 டோக்கன் வரைக்கும் தராங்க. 2500 டோக்கன் ஒரே தான் தராமல் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தராங்க. மதியத்துக்குள்ளே புக்கிங் முடிஞ்சிடும். ஒரு ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், ரூம் வாங்கிக்கலாம். சிங்கிள்ஸ்க்கு ரூம் கிடையாது. மேக்ஸிமம் 2 பேர்னாலும் இருக்கணும். சிஆர்ஓ ஆஃபீஸில் லைனில் நின்று ஆதார் கார்டு கொண்டு போனோம்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அதில் பார்கோடோட ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். அதுதான் அலோகேட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு வீடியோவில் இருக்க மாதிரி டோக்கனில் A01152298 இதில் 01ங்கிறது அந்த மாதத்தையும் 15ங்கிறது அந்த தேதியையும் 2298ங்கிறது அன்னைக்கு ரூம் அலோகேட் ஆன நம்பரையும் குறிக்குது. சிஆர்ஓ ஆஃபீஸில் 2 பிளேஸில் எல்இடி ஸ்க்ரீனில் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதில் நம்ம நம்பர் எப்போ வருதோ அப்போ நமக்கு ரூம் அலோகேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கும் இந்த காட்டேஜ் அலோகேட் ஆகிருக்குன்னு மெசேஜும் வந்துடும். சிஆர்ஓ ஆஃபீஸில் ஸ்கேனர் மிஷினும் இருக்கும். உங்கள் நம்பர் டிஸ்பிளே ஆன அப்புறம் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த காட்டேஜ்னும் டீட்டெயில்ஸும் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டோக்கன் வாங்கும்போது அலோகேட் நம்பர் 1620 இருந்துச்சு. நாங்கள் டோக்கன் வாங்கின டைமும் மதியம் 12:40. ஆனால் எங்களுக்கு ரூம் அலோகேட் ஆன டைம் சாயங்காலம் 5:30 மணி. அப்போது வெயிட்டிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரூம் காலியாக தான் வேக்கண்ட்டு அலோகேட் ஆகும். ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கான வேலிடிட்டி 24 மணி நேரம் தான். அதனால் மொதல் நாள் புக் பண்ண ரூம் எல்லாம் மறுநாள் காலியாகிட்டு தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு ஜிஎன்சி பிளாக்கில் ரூம் அலோகேட் ஆகிருந்துச்சு. நாங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் ஃப்ரீ பஸ்ஸில் ஜிஎன்சி போயிட்டோம். ஜிஎன்சி சப் என்கொயரி ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் உங்கள் டோக்கன், அதாவது அவங்க கொடுத்த ஸ்லிப்பை காட்டினீங்கன்னா 50 ரூபா ரூமு அப்படின்னா 550, 100 ரூபா ரூம் அப்படின்னா 600 ரூபாவும் சார்ஜ் பண்ணுவாங்க. கேஷ் வாங்க மாட்டாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை டெபிட் கார்டு மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த 500 ரூபா டெபாசிட் சார்ஜஸ் தான். நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இங்கே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதில் தான் ஜிஎன்சியில் எந்த காட்டேஜ் எந்த நம்பர்னு வரும். அந்த நம்பர் இருக்கிற ரூம் உங்களுக்கு கிட்டத்தில் இருக்குன்னா நீங்கள் கேட்டுட்டு போகலாம். இல்லை டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா சப் என்கொயரி ஆஃபீஸ் கிட்ட தான் பஸ்ஸு வரும், ஃப்ரீ பஸ்ஸு. அதில் நீங்கள் போய்க்கலாம். ஸ்லிப்பை வாங்கிட்டு ரூம் கீ வாங்க உங்கள் காட்டேஜ் கிட்டவே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ரூம் கீஸ் இஷ்யூ சென்டர்னு இருக்கும். அங்கே இந்த ஸ்லிப்பை காட்டினா ரூம் கீ கொடுத்துருவாங்க. திரும்பியும் நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணும்போது கீயை வாங்கின இடத்துல கொடுத்துட்டு திரும்பியும் ஜிஎன்சி சப் என்கொயரி ஆஃபீஸில் இந்த ஸ்லிப்பை காட்டினா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடும். நான் இப்போ காட்டுற வீடியோ தான் எங்களுக்கு கொடுத்த ரூமு. 50 ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக ரூம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சுடு தண்ணி ஒவ்வொரு 4 வீட்டுக்கும் வெளியில் நடுவில் காமனாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துட்டோம். ரூம் புக் பண்ணும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு ரூம் எப்போ கிடைக்கும், அதாவது 3 hours 4 hours ஆகும், அது வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் மொட்டை போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் கீழே திருப்பதி கார்டன் மாதிரி இருக்கும். அங்கே நிறைய பேர் நின்று கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா நந்தகம் இல்லை மொட்டை போடுற இடம்னு சொன்னால் கூட இறக்கி விட்டுருவாங்க. அந்த மொட்டை போடுற பில்டிங் கிட்ட வந்துட்டிங்கன்னா பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் ஃப்ரீயாக டோக்கன் தராங்க. அங்கே டோக்கன் வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தால் அந்த டோக்கனில் ஹால் நம்பர் அண்டு கவுண்டர் நம்பர்னு பார்த்து வரிசையில் நின்று நீங்கள் மொட்டை போட்டுக்கலாம். அங்கேயே லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக சுடு தண்ணியோட குளிக்கிற வசதியும் இருக்குது. போய் மொட்டை போட்டு சுடு தண்ணியில் குளிச்சுக்கலாம். நீங்கள் திருமலையில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ பஸ்ஸில் அன்னப்பிரசாதம் சொன்னால் சாப்பிட்ற ஹால்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் அங்கே ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். காலையில் சாப்பாடு 8லேருந்து 10 வரைக்கும் கொடுக்குறாங்க. மதிய சாப்பாடு 10லேருந்து 4 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. சாயங்காலம் 4 to 5 வரைக்கும் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே இரவு 10:30 மணி வரைக்கும் இரவு சாப்பாடு கொடுக்குறாங்க.